A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 42 verses 6 to 11. ஸோ Psalms 42வது அதிகாரம் அதில் 6லேருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது அந்த சங்கீதக்காரர் திரும்பி அதே சூழ்நிலையில் தான் இருக்கார். என்ன பண்ணிருக்காரு? எருசலேம் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கார், ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்ன இல்லை, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன இல்லை, ஆண்டவர் மக்களும் இல்லை. ஸோ இஸ் கம்ப்ளீட்லி டிவைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபியூல், ஆவிக்குரிய ஃபியூல் வந்து அவர்கிட்ட இல்லை. ஸோ அவர் வந்து அது ஏங்கிட்டு இருக்கார். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ என்ன ஆகுது, இன்னும் அவருக்கு அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகாததுனால என்ன இருக்கார், அவர் வந்து ஜார்டன் நதி பக்கத்தில் இருக்கிறார். ஸோ அங்கே இருக்க போது என்ன ஆகுது, அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு என்னென்னா, ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. அதாவது என்ன கமாண்ட் கொடுக்குறாருன்னா, நான் பி ஃபர்ம் இன் மை ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் இன் த மார்னிங் அண்ட் இன் மை சாங் இன் த நைட். அதாவது என்னோட அன்பை வச்சு நீ காலையில் தக்க வச்சுக்கோ, ராத்திரி வந்து என்னோட பாட்டை வச்சு நீ தக்க வச்சுக்கோன்னு ஆண்டவர் கமாண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சங்கீதக்காரர் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் இந்த ஒரு சின்ன செக்ஷன். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 7. ஸோ Psalms chapter 42 verse 7 which says, Deep calls to deep at the roar of your waterfalls, all your breakers and all your waves have gone over me. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், Deep calls to deep at the roar of your waterfalls, all your breakers and your waves have gone over me. ஸோ இதில் இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வேவ்ஸ், அதாவது இந்த அலைகள் வந்து என்ன அலைகள்னா ஆண்டவரோட அலைகள். இது வந்து சின்ன நார்மலாக ஆக்சிடென்டான அலைகள் இல்லை ரேண்டமாக வர அலைகள் இல்லை. இது வந்து ஒரு காரணத்தோடு தான் வருது. இது வந்து அவருக்கு வந்து ஒரு காரணத்தோடு தான் வருது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இவர் இப்போ போகிற இந்த கஷ்டம், இந்த அலை வந்து ஒரு காரணத்தோடு தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இவர் கொடுத்துருக்காரு, சும்மா கொடுக்கல. ஸோ அதை வந்து இவர் வந்து என்ன பண்ணணும், அறிஞ்சிக்கணும். அதான் நம்மளும் என்ன பண்ணி எடுத்துக்கணும். அதாவது என்னென்னா, எக்ஸாம்பிளோடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஸ்கல்ப்சர், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு களிமண்ணை வந்து ஷேப் பண்ண போது, இல்லைன்னா ஒரு பெரிய கல்லேருந்து ஒரு சிலை பண்ணால் என்ன பண்ணுவார், அவர் அந்த கல்லை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அடிச்சுக்கிட்டே இருக்க போது என்ன ஆகும், அந்த எட்ஜஸ், அந்த முனைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஷார்ப்பாக குத்தி அடிக்கணும். இப்போ அந்த கல்லாக இருந்தால் என்ன ஆகும், நான் ஏன் அடிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி இருக்கும். ஏன் அது புரியாது அந்த கல்லுக்கு. ஆனால் அந்த ஸ்கல்ப்டருக்கு என்ன தெரியும்னா, நான் இந்த மாதிரி பண்ணாதான் என்ன ஆகும், உனக்கு ஒரு வேல்யூ இருக்கும், உனக்கு வந்து ஒரு விலை இருக்கும், உனக்கு வந்து ஒரு அழகு இருக்கும், உனக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ அது தெரியும். ஸோ அந்த கல்லுக்கு வந்து ஆனால் இது தெரியாது, ஏன் இந்த கஷ்டப்படுறேன், ஒரு அர்த்தமே இல்லையே. ஆனால் அந்த ஸ்கல்ப்டர் அந்த கல்லை வந்து ஒரு அருமையான ஒரு இதாக மாற்றுறதுக்கு தான் என்ன தெரியும், இது பண்ணாதான் இந்த கல்லுக்கு ஒரு அருமையான ஒரு அர்த்தம், ஒரு வேல்யூ வரும் தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சங்கீதத்துலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கக்கூடாது, ஆண்டவரே இல்லை, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, ஆண்டவர் இருந்தால் கஷ்டம் வருமா, இவ்வளோ வல்லமையான ஆண்டவர், இவ்வளோ பலசாலியான ஆண்டவர் என் கூட இருந்தால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருமான்னு நினைப்போம். ஆனால் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அலோவ் பண்ணுறதே ஆண்டவர் தான். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இந்த மாதிரி வந்தாலே மேபி தட் இஸ் காட் ஆர்டெயின்ட். ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஏன் அந்த கல்லுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்தது, அந்த அடி அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணலாம், நம்மளை ஷேப் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், நம்மளை ஷேப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆண்டவர் வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை தர மாட்டார். ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தை தான் கொடுப்பார். ரெண்டாவது, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம எப்போவுமே நோக்கத்தில் வச்சுக்கணும். என்னென்ன நினைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்ன மறந்துட்டார்னு நினைக்காம என்ன நம்ம நினைக்கணும், இந்த கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆண்டவர் இதுக்கு ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு, ஆண்டவர் இதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காரு. அதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபத்திலே கேட்கணும். ஆண்டவரே இது வந்தது, ஃபஸ்ட்டு என்ன கேட்கலாம், ஆண்டவர் இதை தாங்கிறது எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு வந்து ஞானத்தை தாங்க. ரெண்டாவது என்ன கேட்கலாம், இதோட நோக்கம் என்ன ஆண்டவரே, இது மூலமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்க, இது மூலமாக நான் எப்படி வளர்றது, இது மூலமாக எப்படி நான் உங்கள் பாதையில் இன்னும் நடக்கிறதுன்னு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அந்த ஆட்டிடியூட் தான் இருக்கணுமே மீற என்ன பண்ண, ஆண்டவரே நீங்கள் ஏன் கைவிட்டுட்டீங்க, ஆண்டவரே நீங்கள் ஏன் என்ன மறந்துட்டீங்க அப்படி நம்மளுக்கு தோணுன்னா நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம முழு உள்ளத்தோடு என்ன பண்ணலாம், சொல்லலாம், ஆண்டவரே கைவிட்ட மாதிரி தோணுது. ஆனால் நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது. நம்ம எப்போவுமே அந்த ஞாபகத்தை வச்சுக்கணும், என்னென்னா ஆண்டவர் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார். ஸோ நம்ம ஜெபத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும், அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு எப்போ எப்படி தரமா நம்ம முடிக்கணும், ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம் வருது, வை
வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் சஃபரிங், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் சஃபரிங், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போய் கேட்கலாம். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, there is no suffering that is meaningless, Lord. Lord, every difficulty, every hurdle that we face in our life has a meaning, Lord, and that's thanks to you, Lord, that we don't go through suffering for no reason, but there is a greater purpose and there is a greater reason behind that. Thank you for giving us the strength to go through such difficulties, Lord, and also, Lord, give us the grace and wisdom to remember that such difficulties does not mean your absence, but such difficulties remind us that we desperately need your grace and strength to persevere them, Lord. And Lord, in times of difficulties, Lord, give us the wisdom to remember that it is important for us to come and to ask you for your grace and for your wisdom as to why this situation is happening, and then as to how to grow and become a better vessel for you, vessel for Christ through the situation. All of this in Christ's name I pray. Amen.